அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ ஒன் கொஷின் அப்படிங்கிறதுல ஒரு வீடியோவில் ஒரே ஒரு எம்சிக்யூ மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் கொஷின் நம்பர் 5ல் நாம் சந்திக்க இருக்கிறோம். அந்த 5 கொஷின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the co-factor of the enzyme carboxypeptidase is zinc, niacin, flavin, heme. கோஃபேக்டர்னால் என்னது? பொதுவாக ஒரு என்சைம் ஒரு கேட்டலிஸ்டாக, நொதி என்பது ஒரு வினையூக்கியாக செயல்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம உடம்புல ஏகப்பட்ட ஃபங்க்ஷனல் புரோட்டீன், செயல் புரதங்கள் இருக்குது. எல்லா வேதி வினைகளையும் அந்த செயல் புரதங்கள் தான் ஊக்குவிக்கும். அதை வேதிவினையை துரிதப்படுத்தும், அதிகப்படுத்தும், வேகத்தைப்படுத்தும். அப்படி அதை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு, ஒரு மெட்டபாலிக் ரியாக்ஷனை அல்லது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு இந்த என்சைம்ஸ் தேவைப்படுகிறது. ஸோ தட் தே ஆர் கால்ட் அஸ் பயோகேட்டலிஸ்ட்ஸ், உயிரி வேதி பொருட்கள் என்று வினையூக்கிகள், உயிரி வினையூக்கிகள் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அப்போ அந்த கோஃபேக்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, என்சைம்ஸ் கூட சில பொருட்கள், நான் புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ், புரதமல்லாத பொருட்கள் இந்த என்சைம் கூட சேர்ந்து அந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை இன்னும் வேகப்படுத்தும். அப்படிப்பட்ட சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் கோஃபேக்டர். இந்த கோஃபேக்டர் கார்பாக்சிபெப்டிடேஸ்னு தனியாக ஒரு கோஃபேக்டர் இருக்குது. இந்த கார்பாக்சிபெப்டிடேஸ் எங்கே இருக்கும்? பேங்க்ரியாஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் புரோட்டீன், ஒரு என்சைம் தான் கார்பாக்சிபெப்டிடேஸ். ஆக்சுவலாக எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் செக்ரீஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேன்க்ரியாஸில். அதில் எக்ஸோக்ரைன் செக்ரீஷனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த கார்பாக்சிபெப்டிடேஸ். இந்த கார்பாக்சிபெப்டிடேஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணோம். இது டைஜஸ்டிவ் சிஸ்டம் லெசனில் இருந்து கேட்டிருக்காங்களா சார்? அந்த லெசன் தான் நம்மளுக்கு தூக்கிட்டாங்களா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, அது நம்மளுடைய சிபிஎஸ்சி புக்கில் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 9வது பாடத்தில் கோஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பில் இப்போ நான் சொன்ன விஷயம் தெளிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல factors are bound to the enzyme, அதாவது non-protein constituents called cofactors are bound to the enzyme to make the enzyme catalytically active, அதாவது வினை புரியும் திறனை அதிகப்படுத்துவதற்காக அந்த நொதிகளுடன் சேரக்கூடிய புரதமல்லாத பொருட்கள் தான் கோஃபேக்டர்ஸ், துணை காரணிகள் என்று அழைக்கப்படுகிறது. சார், நம்ம ஆன்சர் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள், இதான் ஆன்சர். zinc is a cofactor for the proteolytic enzyme carboxypeptidase. டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதனுடைய காப்பி பேஸ்ட்டு தான் அந்த எம்சிக்யூ. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.